பத்துப்புத்தை தீவு மீதான இறையாண்மை விவகாரம் குறித்த அரசு விசாரணை ஆணையத்தின் RCI அறிக்கையை தனது மேல்முறையீட்டில் புதிய ஆதாரமாக சேர்ப்பதற்கான விண்ணப்பத்தை தாக்கல் செய்யுமாறு துன் டாக்டர் மகாதீர் முகமட்டுக்கு புத்தராஜயா மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதோடு அந்த விண்ணப்பத்தை தாக்கல் செய்ய துன் மகாதீரின் வழக்கறிஞர் ஜைனூர் ஜக்காரியாவுக்கு 2 வார கால அவகாசமும் வழங்கப்பட்டுள்ளது. பத்துப்புத்தை விவகாரத்தை கையாண்ட விதம் குறித்த விசாரணையில் டாக்டர் மகாதீர் ஒரு முக்கிய நபராக இருந்தார் என்பதை RCI அறிக்கை காட்டுவதாக முன்னதாக ஜைனூர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். RCI விசாரணையின் போது முழுமையாக உடனிருக்கவும் தமக்கு எதிரான சாட்சியங்களை எதிர்த்து வாதிட டாக்டர் மகாதீருக்கு உரிமை மறுக்கப்பட்டதாகவும் அவர் வாதிட்டார். RCIக்கு முன் 2021 அக்டோபர் 8 அமைக்கப்பட்ட பணிக்குழு பத்துப்புத்தை தீவை இழந்ததற்கு துன் மகாதீரே பொறுப்பு என்று முடிவு செய்திருந்தது. அதனைத் தொடர்ந்து அந்த முன்னாள் பிரதமர் அவ்விவகாரம் குறித்து அமைச்சரவையை தவறாக வழிநடத்தினார் என்ற குற்றச்சாட்டு உட்பட அவருக்கு எதிராக அமையும் வகையிலான முடிவுகளை RCI வெளியிட்டதாக அந்த மூத்த வழக்கறிஞர் குறிப்பிட்டார். RCI அறிக்கை நிறைவடையும் முன்பே டாக்டர் மகாதீரின் நீதித்துறை மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டதையும் அந்த அறிக்கையை புதிய சான்றாக சமர்ப்பிக்க முன்னதாக எந்த மனுவும் தாக்கல் செய்யப்படவில்லை என்பதையும் நீதிபதி சுட்டிக்காட்டினார். எனவே அந்த மனுவை தாக்கல் செய்யுமாறு தற்போது உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் செப்டம்பர் 10 வழக்கு நிர்வாக நடவடிக்கைகளுக்கான தேதியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பத்துப்புத்தை உள்ளிட்ட சில இடங்கள் மீதான மலேசியாவின் இறையாண்மை விவகாரத்தை கையாண்ட விதம் குறித்து விசாரித்த RCI 2024 ஜூன் 12 துன் மகாதீரின் சாட்சியத்தை பதிவு செய்தது. அதன் அறிக்கை ரகசிய பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு 2024 டிசம்பர் 5 பொதுவில் வெளியிடப்பட்டது.